வாழ்க்கையில பட்டு போயிற்று. ஆனா அந்த பட்டு போன விருட்சத்தை கர்த்தர் தழைக்க பண்ணினது எப்படி? முதலாவது அவர்கள் மோவாபை விட்டு பெத்லேஹேமுக்கு வருகிறார். இரண்டாவது ரூத் சோம்பேறித்தனமாக வீட்டில் அமர்ந்து கொள்ளாதபடி வேலைக்கு வயலில் கதிர் பொறுக்க செல்கின்றார். அதைத்தான் செய்யணும். அதாவது சில பேர் என் வாழ்க்கை இப்படி பண்ணி இப்படி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, இதை பற்றியே புலம்பிட்டு அங்கேயே கிடப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது, எழும்பிடணும். கதிர் பொறுக்கி வர மாமியிடம் பெர்மிஷன் கேட்குறேன். இன்றைக்கு இந்த காலத்தில் மாமியார்ட்ட பெர்மிஷன் கேட்குறாங்களா? போகிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஏமா சொல்ல? எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். கர்த்தரை மையமாக வச்சுக்கொண்டு நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதிரி கசப்பு, வெறுப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்காமல் இருக்காது. அப்படி இல்லை. பெரியவங்க இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். வீட்டில் இருப்பாங்க. அவங்க நிறைய பாதையை கடந்து வருவாங்க. பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே சொல்லுவாங்க, இதை குடும்பம் அதை கை வைத்தியம் பண்ணுவாங்க. மாமியாரை நேசிக்கணும், மாமியாரும் மருமகளை நேசிக்கணும். அந்த காலத்தில் பாருங்க, நகோமி ரூத்தை போல வாழ்ந்துட்டு அந்த குடும்பத்தில் பிரச்சனை